உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தான். ஒரே ஒரு காரியம் தான் செய்ய முடியும். அவன் எத்தனையோ சுஜூதுகளை அவன் அல்லாஹ்வுக்கு செய்திருக்கிறான். சொல்கிறார்கள், இந்த பூமியிலே அவன் எல்லா இடங்களிலேயும் அவன் சுஜூது செய்து அல்லாஹ்வை வணங்கியிருக்கிறான். அந்த வணக்கத்தின் காரணமாக அவனுக்கு கிடைத்த அந்தஸ்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறிவிட்டான். ஜின்னுடைய நெருப்பால் படைக்கப்பட்ட தன்மையில் இருந்தாலும் 100ஆல் படைக்கப்பட்ட மக்களோடு கடந்து மாறிவிட்டார். சைத்தான் நெருப்புக்குரியவன் அல்ல, அவன் 100க்குரியவன் என்கின்ற அளவுக்கு அவன் போய்விட்டான். கடைசியில் என்ன ஆனது? ஒரு செயல்தான். எல்லா சொன்னான், இந்த ஆகமம் மட்டும் செய்தார். எல்லா மடக்கும் பொது கீழே விழுந்துட்டார். வசஜதல் மலாயிகத்து குல்லுஹும் அஜ்மாஊன், எல்லா மலக்குகளும் அனைவர்களுமே செஞ்சார். சைத்தான் ஒருத்த மட்டும் அவன் மாட்டான். இயற்கை குணம் என்பது ஒரு மனிதனுக்கு மாற சொல்லாது சொல்லுவார்கள். ஒரு மழை நகர்ந்து விட்டது என்று ஒரு மனிதன் சொன்னால் நம்பிக்கை. ஒரு மனுஷனுடைய குணம் மாறி நம்பாத சொல்லலாம். நம்முடைய குணம் இப்படி இருந்துச்சுங்க, இப்ப மாறிடுச்சு அப்படின்னா நம்பாத. மழை இங்க இருந்த மழை அந்த ஊருக்கு போயிடுச்சு நம்புண்டாங்க சொல்லலாம். அந்த ஊரு தவறை அவனுடைய இயற்கை குணத்தை அவன் காட்டிவிட்டார். கடைசி நேரத்திலே அவன் அல்லாஹ்வுக்கு மறுத்ததின் காரணமாக இன்று வரையும் எல்லோராலும் சபிக்கப்பட்டவனாக மாறி. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கடைசி நேரமாக இருந்து ஆமாய்ப்பனால நம்ம என்னங்க செஞ்சோம், இனிமேல் செஞ்சு என்ன போகுது என்று நினைக்க கூடாது. இந்த 3 நாளிலே 3 நாள் இன்னைக்கு ஒரு நாள் போய் கொண்டிருக்கிறது. 28, 29, 30 வந்தா ஒரு இல்லாட்டி இல்லை. இந்த நாட்களிலே நாம் என்ன நல்ல அமல்களை செய்ய முடியுமோ அந்த நல்ல அமல்களை செய்வோமே. ஆனால் நிச்சயமா அல்லாஹ் ஏதாவது ஒரு வகையில நம்மளை மன்னிச்சு எல்லாரையுமா நன்மை கொண்டு போகும்போது நம்மள்கிட்ட கொஞ்சமா காட்டும் பொழுது போவோம் என்று அல்லாஹ் நம்மளை சுவனத்திற்கு அவருடைய அன்புக்கு உரியவனாக ஆக்குவதற்கும் அல்லாஹ் உதவி செய்வார். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தன்னுடைய வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். சும்மா அவுரத்னல் கிதாப, இந்த வேதத்தை நாம் அனந்தரமாக நாம் கொடுத்தோம். வேதங்களை நாம் அனந்தரமாக எல்லாருக்கும், எல்லா நபிமார்களுக்கும், அந்த நபிமாருடைய சமுதாயங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தோம் என்று சொல்கிறார். அல்லதி நஸ்தஃபைனா மின் இபாதினா, நம் அடியார்களிலிருந்து யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறோமோ அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த வேதத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். பமினும் 3 பேர்களை சொல்கிறார். இந்த வேதத்தை பெற்ற மனிதர்கள் 3 நபர்களாக இருக்கிறார்கள். வேதம் கிடைக்கப்பட்ட மனிதர்கள் காபிர்கள் ஒரு புறம் இருந்தாலும் கூட முஸ்லிம்களாக வேதத்தை ஒப்புக்கொண்ட, வேதத்தை அல்லாஹ்வுடைய வேதம் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறதா நம்முடைய அல்லாஹ் 3 வகையாக பிரிக்கிறார். ஒன்று பமினும் தாலிமுல் லினஃப்ஸி, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்வது. வேதம் கிடைச்சு, ஆனா வேதம் கிடைத்து அந்த வேதத்தின் மூலமாக எதை பலனடைய வேண்டுமோ அதை அடையாமல் அதை நஷ்டம் செய்தவர்களும் உண்டு. ஒமினும் முக்தஸித், அவர்கள் சிலர்கள் நடுநிலையாக இருந்து போனவர்களும் உண்டு. ஒமினும் 3வது நபர்கள் ஒமினும் சாபிகும் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நன்மையான காரியங்களிலே முந்தி போனவர்களும் இருக்கிறார்கள். அது அல்லாஹ்வுடைய அருள். நினைச்சிடக்கூடாது நாம் நல்லா அமல் செய்து வைக்கிறோம் போறோம்னா ஏதோ நம்முடைய முயற்சி அல்ல, அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிறார் அருள். அதான் அல்லாஹ் சொல்கிறார், ஒமினும் சாபிக்கும் பில் கைராத்தி பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு
இதுதான் மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹ் சொல்றார். எல்லாத்தையும் முந்தி போறது, நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்வது இருக்கிறது, அதான் மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹ் சொல்றார். ஒரு முறை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான் ஞாபகப்படுத்துகிறேன். மெம்பர்ல ஏறும் பொழுது, ஒரு படியில ஏறும் பொழுது ஆமீன் என்று சொல்கிறார்கள், இன்னொரு படியில ஏறும் பொழுது ஆமீன் என்று சொல்கிறார்கள், மூணாவது படியில் ஏறும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொல்கிறார்கள். இப்ப தொழுகையை குத்துபாவை முடிந்ததற்கு பின்பா, தொழுகை முடிந்ததற்கு பின்பா சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வளமைக்கு மாறாத ஆமீன் சொன்னீங்களே, என்ன காரணம் அப்படின்றாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள். நான் முதல் படியிலே ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், முஹம்மதே, உமது பெயரை கேட்டு, உன்னுடைய பெயரை கேட்டு, யார் அந்த பெயரை கேட்டதற்கு பின்பாக உன் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ, ஸல்லல்லாஹு அலைஹி நபி உன்னி என்ற ஸலவாத், ஏதோ ஒரு ஸலவாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று யார் உன் மீது ஸலவாத் சொல்லையோ அவர்கள் நாசமா போகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்கும் பொழுது, ரசூலுல்லாஹ்வுடைய திருநாமங்களை கேட்கும் பொழுது நாம் ஸலவாத் சொல்வது நபி அவர்கள் நமக்கு ஒரு கடமையாக ஆக்கியிருக்கிறார்கள். நாம் நினைத்துக் கொள்கிறோம், ஏதோ ஸலவாத் சொல்வதன் மூலமா என்ன இருக்கிறது என்று நினைக்கிறோம். ஸலவாத் சொல்வதன் மூலமாக எத்தனையோ காரியங்களை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வைக்கிறான். ஸல்லல்லாஹு உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் என் மீது ஸலவாத் சொல்லுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அந்த காரியங்களை லேசாக்கி வைப்பான். ஸலவாத்தை அதிகமாக அறிமுகப்படுத்தும் பொழுது, ரசூலுடைய அன்பு கிடைக்கின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு கிடைக்கின்ற பொழுது, அங்கே அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். எப்போ அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கின்றதோ நம்முடைய காரியங்களை எல்லாமே அல்லாஹ் லேசாக்கி வைக்கிறான். அப்ப இரண்டாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இரண்டாவது படியிலே நான் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு தாயின் பேர், வயசான தாயின் பேர்கள் இருந்து அந்த தாயின் பேர்கள் இவனுக்கு துஆ செய்து அவனை சுவனத்திலே புகுறவில்லை என்றால், அவருடைய துஆவின் மூலமாக இவன் சுவனத்திற்கு புகுறவில்லை என்று சொன்னார். தாய் தகப்பனுக்கு துஆ செய்யும். கடைசி காலங்களில் தாய் தகப்பனுடைய கோபத்துக்காக தாய் தகப்பனுக்கு எதுவும் செய்ய மாட்டேங்கிறான், கொடுக்க மாட்டேங்கிறான். எத்தனையோ மனிதர்களை பார்க்கலாம், ஊருக்கு பூரா அள்ளி கொடுப்பான், மாமியார் வீட்டுக்கு கொடுப்பாரு, குழந்தையார் வீட்டுக்கு கொடுப்பாரு, தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்க மாட்டார், தாய்களுக்கு சரியா கொடுக்க மாட்டார், அந்த கணக்கு பார்ப்பார். இப்படி தந்தை தாயினுடைய மனதை வேதனைப்படுத்தி துன்பப்படுத்தி எந்த ஒரு மனிதன் இருப்பானோ, அவருடைய துஆவை பெறாமல் எவன் இருப்பானோ அவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்கு ஆளாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். நான் ஆமீன் என்று சொன்னேன் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக படியிலே ஏறும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ரமலானுடைய மாதம் கிடைத்து, இந்த ரமலானுடைய மாதம் கிடைத்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் கேட்டு அல்லாஹ்வுடைய மன்னிப்பை ஒருவன் பெறவில்லை என்றார். ஏன்னா இந்த மாதம் அல்லாஹ் மன்னிப்பு பெறுகின்ற மாதம். அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நாம் இஸ்திக்பார் கேட்டு நம்முடைய குற்றங்களை அழிக்கின்ற மாதம். ரமலான் என்று சொன்னால் அப்படி இல்லாம சாம்பலாக நம்முடைய பாவங்களை ரமலான்னாலே நம்முடைய பாவங்களை பூராத்தையும் சாம்பலாக அவை இல்லாமல் உருவமாக ஆக்கப்படும். நாளை மறுமையிலே நாம் செய்த நன்மைகளுக்கு உருவமாக ஆக்கப்படும். நமக்கெல்லாம் தெரியும் மீசான், நாளை நம்முடைய நன்மை தீமைகளை எல்லாம் மீசான் வச்சு நிற்பான்னா நாம செய்த அந்த நன்மைகளுக்கு உருவம் கொடுக்கப்படும், நாம் செய்த அந்த தீமைகளுக்கு உருவம் கொடுக்கப்படும். அந்த உருவம் கொடுக்கப்பட்டு அவைகளை வைக்கின்ற பொழுது அவைகள் என்ன செய்யும்? கணக்கும் அல்லது நமக்கு லேசை கொடுக்கும். அவன் பாவம் இருந்துச்சுன்னா இந்த நோவு அந்த பாவத்தை அடிச்சு சாம்பலாக